ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எதுவும் நிலையானது இல்லை என்பதை நீ உணர ஆரம்பித்து விட்டாலே இப்பொழுது நீ அனுபவிக்கும் இந்த கஷ்டமும் துன்பமும் நிலையானது கிடையாது என்ற தெளிவான முடிவுக்கு வந்து விடுவாய். ஆம் செல்லமே, இப்பொழுது நீ அனுபவிக்கும் அத்தனை கவலைகளையும் உன்னை விட்டு விலகச் செய்து உன் மனதில் நீ நினைத்த வேண்டுதல்களையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காகத்தான் 2 உருவமாக உன்னை தேடி வந்துள்ளேன். என் 2 உருவங்களில் நீ எதை தொட்டிருந்தாலுமே எல்லாமே உன் நன்மைகளாக தான் முடியப் போகிறது. நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே. நல்லது நடக்கப் போகிறது, புதிதாக ஒன்று கிடைக்கப் போகிறது என்று ஏற்கனவே பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே. வரப்போவது உனக்கு எப்படி இருக்கும் என்பதை மிகவும் எதிர்பார்ப்போடு நீ காத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உனக்கு நான் கொடுப்பதையும் உனக்காக நான் ஆசீர்வதித்து தருவதையும் நிச்சயம் உனக்கான நல்லதாகத்தான் இருக்கும்படி நான் செய்திருக்கிறேன் என் செல்லமே. யாருக்கும் எவருக்கும் நீ எந்த துரோகமோ தீங்கோ துன்பமோ நினைக்காமல் இருந்தாலே உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் எளிதாக தீர்க்கப்பட்டுவிடும் என்பதை புரிந்து கொள். யாருக்கும் ஒருபோதும் கெட்டது நினைக்காதே என் செல்லமே. உன் வாழ்வில் வயது அதிகரிக்க அதிகரிக்க அனுபவம் கூட கூட உன் வாழ்க்கை பயணமானது ஆடம்பரத்தை துறந்து அமைதியை நாடி சென்றுவிடும். அதற்கு பிறகுதான் உன் வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு எளிதில் நிறைவேறும். ஏனென்றால் அப்பொழுது உன் மனதில் பேராசை இருக்காது. எது வேண்டுமோ எது அவசியமோ அதை மட்டும்தானே என்னிடம் கேட்பாய். இப்பொழுது கூட நீ என்னிடம் வைத்திருக்கும் வேண்டுதலானது உன் ஆசைக்கும் தூரமானது அப்பாற்பட்டது என நான் சொல்ல மாட்டேன். ஒரு மனிதனின் அடிப்படை ஆசையாகவும் கனவாகவும் இருப்பதைத்தானே என்னிடம் கேட்டுள்ளாய். உனக்கான நல்வாழ்க்கையை நிச்சயம் நான் அமைத்து கொடுக்கிறேன். மற்றவர்கள் கண்முன்னால் நீ பெருமையாக வாழ்ந்து காட்டத்தான் போகிறாய். ஆனால் ஊரார் கண்முன்னால் நீ பெருமைக்கு வாழ்ந்து காட்டாதே என் செல்லமே. பெருமைக்கு வாழ்பவர்களெல்லாம் அவமானமும் ஏமாற்றமும் தான் அடைவார்கள். என் குழந்தையான நீ பெருமையாக வாழ வேண்டுமே தவிர, அதாவது எல்லாவற்றையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டுமே தவிர யாரிடமும் பெருமைக்கு தம்பட்டம் அடிக்கக்கூடாது. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க வேண்டும், எல்லாவற்றையும் நீ புரிந்து பக்குவப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வராகி அன்னை இதையெல்லாம் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என நீ மனதிற்கும் வாழ்க்கைக்கும் எல்லைகள் வகுத்து கொண்டால் எந்த தொல்லையும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழலாம் என் தங்கமே. இன்றைய உனது நாளையும் இப்பொழுதே உனது வாழ்க்கையையும் வைத்து நீ எதையும் தீர்மானித்து விடாதே. காலமும் நேரமும் மாறக்கூடியது. இப்பொழுது கஷ்டங்களை அனுபவிக்கிற நீ விரைவில் இஷ்டப்பட்டபடி சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே உடனே நடந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள். தாமதமாக கிடைத்தாலும் உனக்கானதை நான் தரமாகவும் சிறந்ததாகவும் தான் கொடுப்பேன். நீ யாரை பார்த்தும் அஞ்சியும் வாழ வேண்டாம், யாரிடமும் கெஞ்சியும் வாழ வேண்டாம். உனக்கான வாழ்க்கையை நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தால் போதும் என் தங்கமே. உனக்கானதை உன் மனதில் நினைத்த வாழ்க்கையை உன் வேண்டுதலுக்கு ஏற்றாற் போலவே உனக்கு செய்து கொடுக்க உன் வராகி அன்னை நான் இருக்கும்போது நீ எதற்காக மற்றவர்களை பார்த்து வருத்தப்பட வேண்டும்? உனக்கான எல்லாவற்றையும் தருவதற்கு தயாராகத்தானே உன் தாய் வராகி அன்னை நான் இருக்கிறேன். துன்பத்திலேயே நீ இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ பழகிக்கொண்டால் அந்த நேரத்தில்தான் நீ உயர்வாக மனிதனாக மாறுகிறாய். நீ மற்றவர்களிடம் பல மணி நேரம் பேசுவதென்பது பெரிது கிடையாது. அதன் பிறகு அவர் உன்னை விட்டு விலகிய பிறகு அவரை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசாமல் இருப்பதுதான் நட்பாகவும் உயர்வான வாழ்க்கையாகவும் இருக்கிறது. அப்படித்தான் என் பிள்ளையான நீ யாரை பற்றியும் புறம் பேசாமல் பொய் பேசாமல் வம்பு வழக்கு என்று வாதாடாமல் நேர்வழியில் செல்ல முயற்சி செய்ய சொல்கிறேன். உனக்கான நிம்மதியை நீ தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன் தங்கமே. உன்னுடைய அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு உன் வராகி அன்னை நான் இருக்கிறேன். என்னை தவிர நீ வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே. இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் பொய்முக தோற்றத்தை தான் வைத்துக்கொண்டு உழவிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மா ஏன் இப்படி சொல்கிறேன் என நினைக்காதே. யாரிடமாவது நீ அதிக அன்பு வைத்துவிட்டு பிறகு அவர்கள் ஏமாற்றிய பிறகு துரோகம் செய்த பிறகு அதற்காக நீ வருத்தப்படுவதை பார்க்க என்னால் முடியாது. உன் மனம் மடும் விளையும் வேதனையையும் என்னால் பார்க்க முடியாது என் செல்லமே. எதை நீ அதிகம் விரும்புகிறாயோ அதுதானே உன்னை அதிகம் காயப்படுத்துகிறது. உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை வெறுக்கும் மனிதர்களை நினைத்து நீ வருத்தப்படாதே.
சகுனித்தனமும் குள்ளநரித்தனமும் கொண்ட ஒரு சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் இப்போது வேண்டுமானால் சிரித்து சந்தோஷமாக வாழ்வது போல் உனக்கு தெரியலாம். ஆனால் அது நீண்ட காலத்திற்கு நிலையாய் தங்காது என் செல்லமே. அவர்கள் செய்த கர்மாவிற்கான பலனை கஷ்டங்களாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள். நீயும் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளாதே. நீ மற்றவர்களின் வாழ்வில் விளக்கேற்றினால், யாராவது ஒருவருக்கு நல்லது செய்தால் அது உன் வாழ்க்கையை பிரகாசமானதாக மாற்றும். நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்காகத்தான் சொல்கிறேன், இனி நீ செய்யப்போகும் செயல்கள் எல்லாம் நல்லதாக இருக்கட்டும், உனக்கு நன்மைகளை தருவதாக இருக்கட்டும் என சொல்கிறேன். கலகம் செய்ய விரும்புபவர்கள் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அழிந்து போவோம் என்பதை அறிவதே இல்லை. அதனால் தானே அவர்கள் கலகமும் தீங்கும் துன்பமும் துயரமும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையான நீ அதை உணர்ந்து கொண்டு உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழப்பார். உன்னுடைய வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன். ஒரு பறவையானது மலை மீது ஏறி பறக்கும்போது தன் சிறகுகளை எப்படி தைரியமாக நம்பி உயரத்தில் சென்று பறக்கிறதோ, அதே போல நீயும் உன்னை நம்பினால் எக்காலத்திலும் நீ தோல்வி அடைய மாட்டாய். உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றி உன்னை நிச்சயம் நான் வெற்றி பெற வைக்கிறேன் என் தங்கமே. நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த 2 விஷயங்களில் ஒன்று அன்பு, இன்னொன்று மன்னிப்பு. முடிந்தால் அன்பையும் மன்னிப்பையும் எல்லோருக்கும் கொடுக்க பழகு. வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் ரசித்து வாழ கற்றுக்கொள் செல்லமே. ஏனெனில் இந்த கலியுக காலத்தில் எப்பொழுது எந்த நொடியில் எது மாறும் என சொல்லவே முடியாது. யார் எதை எப்போது இழப்போம் என்று யாருக்கும் தெரியாது தானே. எல்லா உயிர்களிடமும் அன்பு செலுத்து, அளவோடு செலுத்து. பக்குவப்பட்ட மனம் எப்பொழுதும் மற்றவர்களிடம் உள்ள நிறைகளை மட்டுமே பார்க்கும், குறைகளை காண அதற்கு தெரியாது. அப்படி நீயும் பக்குவப்பட்ட மனதோடு இருக்க பழகு. யாருடைய குறைகளையும் ஆராய்ந்து பார்த்து கொண்டே இருந்தால் அதன் பிறகு உன் வாழ்க்கையை வாழ உனக்கு நேரமும் இருக்காது, நிம்மதியும் இருக்காது. அதற்காக தான் சொல்கிறேன். முயற்சி செய்து தோற்றவர்கள் கூட உண்டு. ஆனால் உன் வராகி அன்னையை நம்பி நடவாமல் போன விஷயங்களோ, தோற்று போனவர்களோ இந்த உலக அகராதியிலேயே இல்லை என் செல்லமே. என்னை நம்பும் என் பிள்ளைகளுக்கு நான் நல்லதுதான் செய்வேன். ஒருபோதும் உன் குடும்பத்தில் பிரச்சனை வரவும் விடமாட்டேன். நீ எதிர்பார்த்ததை தராமலும் இருக்க மாட்டேன். எல்லாமே நல்லதாக நடக்கவும், நீ எதிர்பார்த்த வேலையையும் மாலையையும் என் ஆசீர்வாதத்தோடு உன் கரங்களில் ஒப்படைக்கவும், உனது திருமண வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றி அமைக்கவும் தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்னை ஆதரிக்கவும் அரவணைக்கவும் எனக்கு உதவி செய்யவும் யாருமில்லையே என்று வருத்தப்படாதே. 1000 உறவுகளால் தர முடியாத பலத்தையும் அனுபவத்தையும் உன் வராகி அன்னை நான் உனக்கு தருவேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு செய்து கொடுத்து நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் கூடிய நிறைவான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்தருள்வேன். நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.